ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆக போகிற ஹாப்பி ஒரு பக்கம்னா நேஷ்னல் டூர் கன்ஃபார்ம் ஆனது வேறு லெவல் ஹாப்பி. பை த பை, ஐம் சசி. தென்காசியிலிருந்து ட்ரெயினை பிடிச்சி சென்னை வந்தா என்ன வெயில் என்ன வெயில், 110 டிகிரி ஆமியா. 110 டிகிரி அடிச்சா ஒரு மனுஷன் எப்படி உசுர் வாழ்றது? ஒரு மழை தண்ணி பெஞ்சாவில வாழ முடியும். என்ன ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு ஏர்போர்ட்டை போய் பார்த்தா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நீங்களா யாருடா? How do I tell you? நான் சொல்கிறேன், நாங்கள் எல்லாரும் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ். இங்கே யாருக்கும் யாரையுமே தெரியாது. லாஸ்ட் இயர் நடந்த கனவாசிரியர் எக்ஸாமில் தமிழ்நாடு லெவலில் செலக்ட் ஆகி இப்போ நேஷ்னல் டூருக்காக உத்தரகாண்ட் கிளம்புறோம். மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஃப்ளைட்டு ஃபஸ்ட் டைம் ட்ராவல். ஃபேமிலி இல்லாமல் சிங்கிளாக போகிறதும் ஃபஸ்ட் டைம் தான். ஸோ நாங்கள் ஏர்போர்ட்டையே டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான் சுற்றி பார்த்தோம்னா பாருங்களேன். 2 டிக்கெட் கொடுத்தாங்க. டெல்லிக்கு போகிறோம், அங்கேருந்து டேராடூன் போகிறோம். இது தவிர வேறு எந்த பிளானும் எங்களுக்கு தெரியாது. ஏன் எந்த பிளேஸுக்கு போகிறோன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஸோ இதுதான் நாங்கள் போகிற ஃப்ளைட்ஸ். எனக்கு விண்டோ சீட் கிடச்சிருக்குது. வேறு லெவல் செம்ம ஃபீல். எனக்கு ஃப்ளைட் ட்ராவல் மட்டும் எனக்கு ஃபஸ்ட்டு கிடையாது. ஃப்ளைட்டை இவ்வளோ க்ளோஸாக நான் பார்க்குறதும் எனக்கு ஃபஸ்ட் டைம் தான். நான் ராட்டினத்தில் ஏறவே ரொம்ப பயப்படுவேன், யோசிப்பேன். பட் இந்த ஃப்ளைட்டில் டேக் ஆஃப் ஆகும்போது எனக்கு இருந்த பதட்டம். I am very happy. Start music. என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? யார் இதுங்க? அப்படியே டெல்லியில் லேண்ட் ஆகிட்டோம். ஏர்போர்ட், டெல்லி ஏர்போர்ட் ரொம்ப பெருசாக நிறைய ஃப்ளைட்ஸ் பார்த்தோம். அழகாக இருந்துச்சு. பிரிஞ்சு நாங்கள் அந்த பஸ்ஸில் வந்தாலும் குரூப் ஃபோட்டோ எடுக்கணுங்கிறதுக்காக அப்படி ஒரு இடத்துல நாங்கள் ஜாயிண்ட் ஆகி குரூப் ஃபோட்டோ எடுத்தோம். வரலாறு முக்கியம் இல்லையா? அங்கே போனால் டேராடூன் ஃப்ளைட் வந்து வெதர் சரியில்லைன்ட்டு கொஞ்சம் லேட்டாக தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பசி பசி காதடைக்குது, கண்ணுதிரிலே நான் என்ன பண்ணுவேன்? ஏர்போர்ட்டில் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏர்போர்ட்டில் சுற்றினோம். ஸோ ஏர்போர்ட்டில் இட்லி சாப்பிட்னா கூட இஎம்ஐ போடணும் போல். ஸோ பிஸ்கட்டை மட்டும் சாப்பிட்டு எங்கள் வயிறை நாங்கள் ஆஃப் பண்ணோம். ஃப்ளைட் ஏறி ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவலில் டேராடூன் வந்தோம். நாங்கள் டேராடூன் வர்றதே ஒரு 9:30 வரைக்கும் டைம் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குனதும் எங்களுக்காக ஒரு பஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் 50 பேர் டீமாக வந்ததுனால எங்களுக்கு 2 பஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் பிரிஞ்சு கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் தனித்தனியாக பிரிஞ்சு நாங்கள் பஸ்ஸில் ஏறிக்கிட்டோம். ஸோ எல்லாருக்கும் பஸ்ஸில் ஏறதுக்கு முன்னாடி அழகாக மாலெல்லாம் போட்டாங்க. அப்புறம் பஸ்ஸில் ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ணி ஹரித்வார் போனோம். இதுதான் ஹரித்வாரில் நாங்கள் தங்கின ஹோட்டலில் நாங்கள் என்ட்ரானோடனே எங்களுக்கு ஆரத்தி, மாலை அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அமர்க்கலம் பண்ணிட்டாங்க. அப்புறம் நாங்கள் டின்னர் முடிச்சுட்டு ஒரு ரூமுக்கு 2 பேர் சொன்னாங்க. ஸோ இவங்க கூட ஜெனி டீச்சர், இவங்க கூட பேராயிட்டு இதுதான் நாங்கள் தங்கின ரூமு. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.